தம்பிகளா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் ரூல்ங்கிற டாப்பிக்கில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செயின் ரூல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். du/dtனா என்ன, du/dtக்கு பதிலாக ds அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஃபார்முலா முன்னாடி நான் அனுப்பிச்சிருப்பேன் நோட்ஸில், அதில் பார்த்துக்கோங்க ஃபார்முலா எப்படி வருதுன்னு சொல்லி. இங்கே du/dt கேட்டிருக்காங்க, uங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் xங்கிறது என்ன, yங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் 2 டேர்ம் தான் இருக்குது. என்னென்ன இருக்குது? எக்ஸுங்கிற டேர்ம் இருக்குது, ஒய்ங்கிற டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்ம் தான் இருக்குது. அப்போ அந்த 2 டேர்மை பொறுத்து du/dtக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா திஸ் டேர்ம் தான். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ யூங்கிற டேர்ம் இங்கே இருக்குது. இதில் எக்ஸ் பொறுத்து பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பவரில் என்ன இருக்கோ அது முன்னாடி வரும். 3x திரும்ப பவரில் ஒன்றை மைனஸ் பண்ணுவோம். அப்போ x² இருக்கும். ஒய்ங்கிற டேம் மல்டிபிள் இருக்குனால அதை அப்படியே வச்சுக்குவோம். ஓகேவா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா dx/dt இருக்குது. எக்ஸை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். எக்ஸுங்கிறது இது தான். t³ இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் டீயை பொறுத்து 3t² ப்ளஸ் அதேமாதிரி யூவை ஒய்யை பொறுத்து. யூங்கிறது என்னது? இது சேம் x³ y⁴. ஒய்யை பொறுத்து பண்ணும்போது பவர் முன்னாடி வந்துடும். ஒய்ங்கிற பவரில் இருக்கிற டேமில் ஒன்று மைனஸ் பண்ணிக்கும். அப்போ 4y³ x³ கிடைக்கும். அதேமாதிரி ஒய்யை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2tன்னு கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இதில் எக்ஸுங்கிறது உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கும். ஓகே, 3 3 9 x² y⁴ t². அதே மாதிரி இங்கேயும் தான் மல்டிபிள் பண்ணி எழுதியிருப்போம். ஓகேவா? அடுத்தது எக்ஸ் ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுக்கு t³ ஒய்க்கு t². இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? எக்ஸுக்கு என்ன, ஒய்க்கு என்ன. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸுக்கு என்ன, ஒய்க்கு என்ன. இந்த 2 டைம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ரிசல்ட் என்னென்னு கிடைக்கிது? 17t⁻16 அப்படின்னு கிடைக்கிது.